சார், யாருமே யாரையுமே அநாகரீகமாக, தரக்குறைவாக, ஆபாசமாக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இருக்கக்கூடாது. தொடர்ந்து பிரதமர் குறித்தும் எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் குறித்தும், ஏன் இந்து மதம் குறித்தும், இந்து கடவுள்கள் குறித்தும் ஆபாசமாக பதிவிடுபவர்களை நீங்கள் ஏன் கைது செய்வதில்லை? ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? ரெண்டாவது, சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரெஸ்ட் பண்ணிங்களா, கோர்ட்டில் நீங்கள் கொண்டு போய் விடுறதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறையினுள்ளே சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தவறு. சவுக்கு சங்கர் பாரதிய ஜனதா கட்சியை கூட விமர்சித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர்களை கூட விமர்சித்திருக்கிறார். அது வேறு. நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறமா எதுக்கு உங்களுக்கு சட்டம் இருக்குது? வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. அதனால் சவுக்கு சங்கருடைய அவருடைய பணியாட்களை காவல்துறை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று துடித்தது. அதே மாதிரி சிறையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு தகவல் வருகிறது, நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் உறுதியாக நாம் கண்டிக்கிறோம். அது ஒன்றும் எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நேற்று கூட கோவையில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரையில் நியாயம்னா நியாயம், நீதினா நீதி, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் தவறுனா தவறு தான். அதனால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும். சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்து இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை, தமிழக அரசை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் கடுமையாக எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை சிறையில் உள்ள தாக்குவது என்பதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நாம் பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது. 3 வருடங்கள் முடிந்ததை ஒட்டி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று சொல்லியிருக்கிறார். என்ன செயல்பட்டார்கள் 3 வருடங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விலைகளும் அதிகம், எல்லா வரிகளும் அதிகம், எல்லாம் அதிகம், போதை அதிகம், போதையினால் ஏற்படும் மது கொலைகள் அதிகம், கஞ்சா அதிகம், கஞ்சாவினால் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகம், இப்படி எல்லாவற்றிலும் விலைவாசி அதிகம். இன்றைக்கி சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, வாட்டர் டேக்ஸ் நீர் வரி உயர்வு என்று தமிழகத்தில் அனைத்து வரிகளையும் மக்கள் மீது திணித்து பல இடங்களில் இன்றைக்கி வீடுங்களில் தண்ணி இல்லை. உங்கள் வீட்டிலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடுங்களில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு சொன்னால் கார்ப்பரேஷனில் புகார் கொடுத்தாக்கா, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியத்தில் புகார் கொடுத்தோம்னா என்ன சொல்கிறாங்க, உங்கள் கனெக்ஷன் சரியாக இருக்காது, அதனால் அதை ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு 20,000 அனுப்புங்க, 30,000 அனுப்புங்க, 40,000 அனுப்புன்றாங்க. அப்படி அனுப்பிச்சாதான் ரோட்டை வெட்டி அந்த இணைப்பை சரிபார்க்க முடியும் என்று சொல்ல, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீட்லேயும் இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு பணம் கேட்கிறது. நியாயமாக அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு வீட்டுக்கு குடிநீர் வரி என்று வாங்கி அதை செலுத்துகின்ற வீட்டிலேயே எனக்கு தண்ணி வரலன்னு சொன்னால், ஏன் வரல, அதனுடைய பராமரிப்பு வேலைகளை பார்த்து இணைப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த துறைக்கு இருக்கிறது. ஆனால் அதை விடுத்து ரோடு வெட்டுறதுக்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வினோதமான காட்சி தமிழகத்தில் அது இப்போது நடைபெறுகிறது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 20,000, சில இடங்களில் 60,000, எங்கேருந்து இணைப்பு வருதோ அங்கேருந்து வீட்டுக்கு தோணுனோம்னா 60,000 கேட்குறாங்க. நான் இது குறித்து ஒரு சிலரிடம் பேசிய போது, சட்டப்படி இந்த இணைப்பு என்பது சட்டப்படி இதற்கு பணம் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட அந்த உள்ளாட்சியிடம் பணம் இல்லாத காரணத்தினால பணம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க.
அதனால் இது ஒரு சீரியஸான விஷயம். இவ்வளோ பணம் வாட்டர் டேக்ஸ் வாங்கி இவ்வளோ பணம் ஏன் வாங்குறாங்கன்றதை பார்க்கணும். அதே போல் சென்னையிலும் சரி தமிழகத்திலும் சரி சாலைகளே இல்லை. இன்றைக்கி இந்த தேர்தல் விதிகள் அமலில் இருக்கிற காரணத்தை சுட்டி காட்டி இதனால் சாலைகள் போட முடியலன்னு சொல்கிறாங்க. 3 வருஷமாக என்ன செஞ்சாங்க? இந்த 3 வருடங்களில் எந்த விதமான சாதனைகளும் செய்யவில்லை. அதிக சோதனைகளை செய்தது தான் அவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முறை நாம் பார்த்துருக்குறோம். இந்த வர்த்தகர் அதாவது முதலீட்டாளர்களுடைய மாநாடுகளை கூப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் 2 நடந்துச்சு, துபாயில் நடத்தினாங்க. நம்ம முதலமைச்சர் எங்கெங்கெல்லாமோ போனார், ஜெர்மனியெல்லாம் போனார். ஆனால் இதுவரையிலும் இந்த 3 வருடங்களில் நீங்கள் முதலீட்டை பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் போட்டது எவ்வளவு லட்சம் கோடின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுவரையிலும் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க முடியுமா? ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதில் எவ்வளவு ஒப்பந்தங்களை நீங்கள் அமல்படுத்தியிருக்கீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு கூட பாருங்கள், பேப்பரில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் 52 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு நான் சொன்னால் திமுக அரசாங்கம் கேட்குமா? நீங்கள் இந்தியா முழுக்க வேலை வாய்ப்பின்மை இல்லை என்று பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி 70 கோடி பேருக்கு வேலை இல்லைன்றாங்க. 35 கோடி பேர் இந்த நாட்டில் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், 15 கோடி பேர் 14 வயசுலேருந்து 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள், கிட்டத்தட்ட 15 கோடி பேர் 60 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த கணக்கு போட்டாலே 65 கோடி வந்துடுது. நம்முடைய மொத்த மக்கள் தொகை 140 கோடி தான். அப்போ 75 கோடி பேருக்கு தான் வேலை ஆக்சுவலாக இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க 70 கோடி பேருக்கு வேலையே இல்லைன்றாங்க. காங்கிரஸ் எவ்வளவு பொய் சொல்கிறதுன்றதை நாம் பார்க்க வேண்டும். மிகப்பெரிய பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இந்த 70 கோடி பேருக்கு வேலை இல்லை என்ற பொய்யை சொல்லி வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவதே தவறான விஷயம். இந்தியாவில் கடந்த 10 வருடங்களில் ஆண்டுக்கு 2 கோடி இல்லை, ஆண்டுக்கு 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு வச்சா கூட 140 கோடிக்கு 35 கோடி பேருக்கு வேலை வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை. இன்றைக்கி 70 கோடி பேருக்கு வேலை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளிதழ்களில் போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றனர், விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். ஏன் வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்று சொன்னால், முதலீடுகளை உங்களால் பெருக்க முடியவில்லை, கொண்டு வர முடியவில்லை, தொழில் முன்னேற்றம் இல்லை, அதனால் வேலை வாய்ப்புகள் இல்லை, தமிழ்நாட்டிற்கு வருவாய் இல்லை. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். உத்தரப்பிரதேசம் ஜிஎஸ்டி வருவாயில் உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை முதல் முறையாக எத்தனை வருடங்களில் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது. எப்போது? ஏப்ரல் மாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 விஷயம் தாங்க இதுக்கு காரணம். ஒன்று, வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். 2, தொழில் முன்னேற்றம் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாமா, தொழில் முன்னேற்றம் குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாமா? இதுதான் விஷயமே. அப்போ நீங்கள் எப்படி இது நாள் வரைக்கும் பானிபூரி சாப்பிட்றவன், பேல்பூரி சாப்பிட்றவன், வடக்கன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எங்களை விட நீங்கள் இப்படி அதிகமாக கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் பேசி கொண்டு இருந்தவங்க, எங்களுடைய வசூல் என்ன தெரியுமா, எங்கள் வியாபாரம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் அங்கே என்ன தெரியுமா வியாபாரம்னு கேட்டவங்க, இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். நான் தமிழன் என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறேன். தமிழ்நாடு நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம்.
இங்கு சரியான திட்டமிடுதல் இல்லை, நிதி நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது, சுலபமாக தொழில் தொடங்க முடிவதில்லை, உத்தரப்பிரதேசத்தில் சுலபமாக தொழில் தொடங்க முடிகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 வருடங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தொழில்துறையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. முதலீடு வரவில்லை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருவாய் இல்லை. அதனால் என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு இல்லை, தனிமனித வருவாய் குறைகிறது. கல்வித்துறையில் பார்த்தோம்னா மிக மோசமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். பல பேர் ஆப்சென்ட்னு போடுறாங்க, ஆனால் ஆப்சென்ட் இல்லை. அப்போது போலியான ரெக்கார்டே இருக்குதுன்னு தான் அர்த்தம். பள்ளிக்கு வராதவங்களே நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க. எல்லா துறைகளிலுமே நாம் மோசமாகி கொண்டிருக்கிறோம். இது ஒரு எச்சரிக்கை, தமிழக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை. இண்டி கூட்டணி என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி பல்வேறு விதமான பிரிவினைவாத முழக்கங்களை இந்திய தேர்தலில், நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் முன்வைத்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. முதல்ல தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் என்கிற காரணத்தினால நிதி பற்றாக்குறை, தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி மாநில அளவிலான பிரச்சனைகளை, அதாவது ஏதோ வட இந்தியா தென்னிந்தியாவை புறக்கணிப்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்கினார்கள். அதே மாதிரி மொழி பிரச்சனையை உண்டாக்கினார்கள். மாநில ரீதியாக, மொழி ரீதியாக பிரச்சனை உண்டாக்கினார்கள். அதன் பிறகு ஜாதி ரீதியாக, அதாவது இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் பேசி ஜாதி ரீதியாக இந்த நாட்டினை பிளவுபடுத்துவது குறித்த பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பினார்கள். அதன் பிறகு இடஒதுக்கீடை ஓபிசிக்களுக்கும் எஸ்சிக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை மாற்றி நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். இப்படி மாநில ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டு மக்களை, இந்த தேசத்தை பிளவுபடுத்த இந்த இண்டி கூட்டணி முனைந்தது. காங்கிரஸ் அதற்கு துணை போனது, திமுக அதற்கு துணை நின்றது, கம்யூனிஸ்டுகள் அதற்கு துணை நின்றார்கள். ஆனால் மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக, இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்காக நேற்றைய தினம் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நிறவெறி. ஒவ்வொரு பகுதியில் வட இந்தியாவில் இருப்பவர்களெல்லாம் வெள்ளையாக இருப்பார்கள், ஒயிட்ஸ். அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் இருப்பவர்களைப் போல் இருக்கிறார்கள், பிளாக்ஸ். அதே மாதிரி கிழக்கிலே இருப்பவர்கள் சீனர்களைப் போல இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நிறவெறியை நம்மிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முனைகிறது இந்த இண்டி கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம் தேசம் ஒற்றுமையாக இருப்பதை, ஒருமைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை பிளவுபடுத்த இண்டி கூட்டணி தொடர்ந்து முயற்சிப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆனால் இதையெல்லாம் தமிழகத்தில், குறிப்பாக தென்னகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது இங்கே அவருடன் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ அல்லது தொல் திருமாவளவன் போன்றோரோ இதுவரையிலும் கண்டனம் கூட தெரிவிக்காது இருக்கிறது. உண்மையிலேயே பதவிக்காக, அந்த பதவி தரும் அதிகாரத்திற்காக, அந்த அதிகாரம் கொடுக்க போகும் செல்வத்திற்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் தமிழகத்தை இழிவுபடுத்தக்கூடிய எந்த விதமான சொற்களை வேண்டுமானாலும் அவர்கள் பொறுத்து கொள்வார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ வடகிழக்கோ நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அற்புதமான
கலாச்சாரத்தை கொண்டுள்ள கட்சி நமது நாட்டைப் போலவே. காங்கிரஸ் எவ்வளவோ விதமான தூண்டுதல்களை மேற்கொண்டு வருகிறது, மக்களை பிரிக்க பார்க்கிறது, மக்களை சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக பாகுபாடு காட்டி ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பேசி எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட மாட்டோமா என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்கப் போவதில்லை என்பது வேறு. ஆனால் மக்களுடைய மனங்களிலே விஷத்தை விதைப்பது என்பது தவறானது. அதற்கு துணை போகின்றன தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் என்பதைத்தான் நாம் குற்றம் சாட்டுகிறோம். இது ஆபத்தான விஷயம். பிரிவினைவாதம் பேசுவது என்பது மிகுந்த ஆபத்து. அதிலும் நிறவெறி என்பது மிகுந்த ஆபத்தை உடையது. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது திராவிடர்களை கருப்பர்கள் என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் பொங்கி எழாதது ஏன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே என்றுதான் நாம் கேட்கிறோம். அதே போல கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொன்னதற்கு இதுவரையிலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேச மறுக்கிறார் என்று சொன்னால், தொல் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்திலே சென்று அங்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி கர்நாடகத்துக்கு ஆதரவாகத்தான் பேசும் என்று சொல்வது உட்பட நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் விளையாட்டுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஏன் இதை நாம் சொல்கிறோம் என்றால், இன்னும் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இவர்கள் இறங்குவார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கண்டறிந்து ஆய்வு செய்து, ஒவ்வொருடைய சொத்துக்களையும் ஆய்வு செய்து அதை பிரித்து எல்லோருக்கும் கொடுப்போம் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவது, அதே மாதிரி இடஒதுக்கீட்டை ரத்து செய்துட்டு அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்வது, உடனே அங்கே லல்லு பிரசாத் யாதவை விட்டு ஆமாம் இஸ்லாமியர்களுக்கு முழு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது, இப்படியெல்லாம் தொடர்ந்து பேசி வருபவர்கள் எப்படியாவது வட இந்தியாவிலே தேர்தல் நடக்கும் பொழுது தென்னிந்தியர்களை தாழ்த்தி பேசி அவருடைய நிறம் குறித்து பேசி எப்படியாவது நாம் ஓட்டுகளை பெற்றுவிட வேண்டும் என்று துடிப்பது உண்மையிலேயே மிகுந்த அபாயகரமான ஒரு பிரச்சனையாக செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுவரையில் இங்கே திமுகவினரோ அல்லது தமிழர்களுக்காகவே நாங்கள் துடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்களோ வாய் பேசாத மௌனமாக இருக்கிறார்கள்.